ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ இதை பத்தினா லாஸ்ட் வீடியோல நான் வந்து என்னோட 5 இயர்ஸ் டிஎன்பிசி ஜேர்னி பத்தி சொல்லியிருந்திருப்பேன். அதுல வந்து 2 மெயின்ஸ்க்கு அப்புறம் அப்படியே கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இது 2 மெயின்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தின வீடியோ தான். ஆக்சுவலா வந்து நான் நிஜமா நினைக்கவே இல்லை 25 நிமிஷம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், யாராச்சும் பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் வந்து ஃபுல்லா பாத்துருந்தீங்க. இந்த வீடியோ வந்து லாங்கா இருந்தாலும் ஆனா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நிஜமாவே நான் வந்து இவ்வளவு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் இவ்வளவு சப்போர்ட்டுக்கு டிசர்விங்கானு தெரியல. ஐம் சோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ ஆல். நிறைய பேர் வந்து என்ன ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிற அளவுக்கு நான் வந்து பண்ணிருக்கேனான்னு தெரியல. ஆனா என்னோட ஜேர்னி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனால ஐம் சோ ஹாப்பி ஃபார் இட். அதனாலதான் அவ்வளவு டீட்டெயிலா இது நடந்துச்சு, இந்த டைம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஓகே, இப்ப வந்து 2 மெயின்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். 2 மெயின்ஸ் வந்து நான் எழுதினேன், 2 மெயின்ஸும் எழுதினேன், 2A மெயின்ஸும் எழுதினேன். ஆனா ஆக்சுவலா நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து 2A மெயின்ஸுக்கு தான். அந்த 2A மெயின்ஸ் வந்து February 8 முடிஞ்சுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 days, எக்ஸாக்ட்லி 15 days கேப் இருந்துச்சு. அந்த 15 days வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஆல்ரெடி Group 2 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, சோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல தான் இருந்தேன். அதே மாதிரி நான் அந்த 15 days வந்து 15 daysல நான் 10 days வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதினேன். அந்த மாதிரி நான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும் நான் எழுதல. அந்த மாதிரி நான் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், நல்லா கான்பிடென்டா தான் இருந்தேன். ஆனா எப்பயுமே எதிர்பார்க்கிற மாதிரி அங்கேயும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னா எப்பயுமே வந்து போன எக்ஸாம்லலாம் 10 marksக்கு 2 பேஜும் 15 marksக்கு 3 பேஜும் வந்துச்சு. நான் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் பார்ட் 1 வீடியோலயும் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து அந்த அளவு ஸ்பீடு வராது. நான் வந்து அழகா எழுதணும் அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு இருப்பேனா, அதனால எனக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அந்த மாதிரி வந்து நான் அந்த பர்டிகுலர் 2 பேஜ் 3 பேஜ் அப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி மாத்திட்டாங்கன்னா 10 மார்க்குக்கு 3 பேஜும் 15 மார்க்குக்கு 4 பேஜும் மாத்திட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து போன எக்ஸாம்ல 60 பேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்ல வந்து 80 பேஜஸ் பக்கம் வந்துருச்சு. 20 பேஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நானும் எழுதுறேன், என்னால முடிக்கவே முடியல. இன்னொன்னு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, என்னோட லக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் வந்து லக்ல கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. என்னோட லக்கு வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லக் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லக்கு. ஏன்னா போன மெயின்ஸ்ல வந்து கரெக்டா நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 3 நாள் முன்னாடி இருக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட்ல இந்த மிட் ஃபிங்கர்ல வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆயிடுச்சு. அதனால வந்து என்னால ஸ்பீடா எழுத முடியல. அதனாலயே நான் ஒரு கொஸ்டின் வந்து விட்டுட்டேன். எனக்கு அது வந்து இன்னுமே ஏன் நமக்கு அப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா நான் பிக்சர் வச்சிருக்கேன், ஆனா அட்டாச் பண்ணா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண மாட்டேன். நம்புறவங்க நம்பலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த மெயின்ஸுக்கு என்ன ஆச்சுன்னா, பாதி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பேனா எழுதாம போயிருச்சு. நான் வந்து 1க்கு 3 பேனா வச்சிருந்தேன். ஆனா டிஎன்பிஎஸோட பேப்பர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் தான். நல்லாதான் இருந்துச்சு. ஆனா வந்து அந்த கிளைமேட்டும் கொஞ்சம் ஜிலு ஜிலுன்றதோடனே பேப்பர் வந்து நல்லா இங்க் உரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து 0.7 எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த நிப் சைஸ் தான் நான் சொல்றதெல்லாம். 0.7 எடுத்துட்டு போயிருந்தேன், அப்புறம் 1 எடுத்துட்டு போயிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பேனா எழுதலாம் என்ன பண்றது, எழுதுனா என்ன பண்றது நினைச்சிட்டே, ஒருவேளை நான் நினைச்சிட்டே இருந்ததுனாலதான் அப்படி நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எழுதினாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு பேனாதான் ஏதோ சொதப்பிடுமோன்னு பயமா இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நான் சொல்லிட்டே இருந்தனாலதான் நடந்துச்சு என்னமோ. அதே மாதிரி பேனா பயங்கரமா சொதப்பிடுச்சு. நடுவில் எக்ஸாம் டைம்ல ஒரு 5 நிமிஷம் வந்து பேனா உதறி எழுதுறேன், இங்கு ஃப்ளோ வர மாட்டேன்ருச்சு. சரி நம்ம வேற பேனா எடுத்து எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்தா அந்த பேனா வந்து இங்கு நல்லா பேப்பர்ல உரியுது. இப்படி திருப்பி பார்த்தா பின்னாடி வந்து அந்த அச்சு வந்து இப்படி புள்ளி புள்ளியா இருக்கு. அப்ப எப்படின்னா நம்மளோட பேப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின்ஸ் பேப்பரை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு தான் திருத்துறது கொடுப்பாங்க. அந்த இப்ப நம்ம இந்த பேப்பர் எழுதுறோம்னா அந்த பேப்பர் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க திருத்த மாட்டாங்க. நமக்கு வந்து ஃபுல்லாவே டிஜிட்டலா தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த அந்த இடத்துல எல்லாம் திருத்த மாட்டாங்க. ஒவ்வொரு ஆன்சரும் திருத்தினதுக்கு அப்புறம் லாஸ்ட் பேஜ்ல வந்து மார்க் போட்டிருப்பாங்க. அது ஒரு வேல்யூவேஷன் போகாது, 2 வேல்யூவேஷன் போகும். இப்ப ஏன் நேரம்னு திருத்துறவங்களுக்கு வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்காம போயோ, இல்ல என்ன இது இவ்வளவு கிளம்சியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாங்கனாலும் எனக்கு மார்க் கம்மியாக சான்ஸ் இருக்கு. அதனால வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட ஒரு பேஜ் வந்து இங்க் ஃப்ளோ கம்மியா இருந்தது, இன்னொரு பேஜ் வந்து இங்க் துப்பி துப்பி இருந்துச்சு, இன்னொரு பேஜ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி பேனாவே எழுதாத பேனால வச்சு கஷ்டப்பட்டு எழுதின மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மாத்தி மாத்தி நான் எவ்வளவு ஸ்பீடா பண்ணாலும் எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு பேனா மறுபடியும் செட் ஆக்குறதுக்கு. நான் இத்தனைக்கும் ஒரு 4 பேரும் என்னமோ கொண்டு போயிருந்தேன். 4 பேனாவே சொன்ன மாதிரி சொதப்புனதுதான் என்னோட லக்கு. அதனாலதான் சொல்றேன், என் லக்கு வந்து யாருக்குமே வேண்டாம். லக்குல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த லக்கு வந்து பேச்சு கூட யாருக்குமே வேண்டாம். அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. சோ அப்படி வந்து நான் மெயின்ஸ் எழுதினேன். என்னால வந்து எப்படியாவது முடிச்சோம்னு சொல்லி நான் உயிரை கொடுத்து போறேன். கடைசியில வரைக்கும் எழுதிட்டே இருந்தேன். கையெல்லாம் வலிக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது. நம்ம எப்படியாவது முடிச்சே ஆகணும் இந்த தடவை பேப்பர் கம்ப்ளீஷன். நம்ம போன தடவை கம்ப்ளீட் பண்ணாததுனாலயும் போயிடுச்சு நமக்கு. அது இல்லாம நம்ம நேரமும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். போன தடவை என்னாச்சுன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வேண்டாம்னா அது போன வீடியோலன்னு சொல்லிடுறேன். நான் வேகமா எழுதினேன். ஆனா என்னால வந்து ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் முடிக்க முடியல. அது முடிக்க முடியாதனால நான் வந்து எழுதும் போதே நான் 300 மார்க்ஸுக்கு நான் வந்து 25 மார்க்ஸ் எழுதல.
அப்பவே வந்து எனக்கு பாதி ஹோப் முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு நம்மளுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்துராதா, அந்த அதிர்ஷ்டத்துல நம்ம கிளியர் ஆயிட மாட்டோமான்னு தான் நினைச்சேன். ஆனா அது வந்து ஒரு பேராசை தான், நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்குன்னே படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. நான் வந்து திடீர்னு ஒரு 15 நாள் மட்டும் டெஸ்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா பேராசை தான். அது தெரியும்ல, நம்ம வந்து மனசார ப்ரிப்பேர் பண்ணோமா இல்ல வந்து எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் தெரியும்ல. அதனால வந்து நம்ம ஒரு கான்பிடென்ட்ல தான் போய் எழுதினேன். கிடைச்சிருச்சுன்னா நல்லது, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த தடவை அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சு எழுதினேன். அதே மாதிரி நான் எழுதும் போதே பேப்பர் முடிக்க முடியல, அதனால எனக்கு அதே 25 மார்க்ஸ் போயிருச்சு. நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்பயுமே முடிக்க முடியலனாலே நம்ம வந்து அவுட் ஆஃப் கேம் ஆயிடுவோம். நான் வந்து இப்ப 2 தடவை அனுபவப்பட்டுட்டேன். அடுத்த தடவையாவது கண்டிப்பா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன இதுல ஒரு 15 மார்க் எழுதல, இந்த இதுல ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் 2 எழுதல. அதுவும் இல்லாம பேனா வந்து இப்படி சதி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயந்தேன். ஆனா நான் பயந்தது அப்படியே நடக்கும். அந்த அளவு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா எங்கேயோ போயிருந்திருக்கலாமே. நம்ம நினைக்கிற நெகட்டிவ் மட்டும் ஏன்னா நமக்கு நடக்குதுன்னு சொல்லிதான் எனக்கு தெரியல சீரியஸா. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன், நடக்கல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து குரூப் 1 கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. ஆனா நான் வந்து ஆனா நான் வந்து நினைக்கிற நெகட்டிவ் மட்டும் வந்து பேனாவை ஏதாவது சொதப்பிருமோன்னு பயந்து நடந்துருச்சு. அதே மாதிரி போன அட்டெம்ப்ட்ல வந்து நம்மளுக்கு மட்டும் டைம் கம்மியா இருக்க, மத்தவங்களுக்கு எல்லாம் டைம் ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு நினைச்சேன், அது நடந்துச்சு. நான் நினைக்கிற நெகட்டிவ் எல்லாம் நடக்கிறதுனால நெகட்டிவே நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிப்ரவரி வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து மார்ச் வந்து நான் வந்து ரொம்ப நாள் படிச்சுட்டே இருக்குமே, நமக்கு ஒரு பிரேக்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மார்ச் மந்த் ஃபுல்லாவே நான் படிக்கல. என்னோட தம்பியோட ஊருக்கு நான் போயிட்டேன். அதனால நான் அங்க கொஞ்ச நாள் இருந்தேன். நான் படிக்க கூடாதுன்னு யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி படிக்கிறத பத்தி கேட்டாங்கனாலே என்னை ஒரு வாரம் மட்டும் நிம்மதியா இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துருவேன் ஃபீல்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம். படிக்கிறத பத்தி பேசுறத மட்டும் என்கிட்ட பேச வேண்டாம். ஒரு வாரத்துக்கு என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவ்வளவு ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல வந்து நமக்கே என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ, நம்ம இப்படியே ஒரு வேலை படிச்சுட்டே இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி இருக்கு. நிறைய பேர் வந்து நீங்க எப்படி கன்சிஸ்டன்டா படிச்சீங்க, எப்படி மோட்டிவேஷனோட இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதை நான் வந்து ஒரு தனி வீடியோவா போடுறேன். ஏன்னா நான் வந்து எல்லாமே நான் சொல்ல போறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தது. அது வந்து மத்தவங்க சொல்றத காப்பி அடிச்சு அப்படியெல்லாம் வந்து எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சொல்றதுல மத்தவங்களோட இன்ஃபுளுயன்ஸும் இருக்கும். அது நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம்னா அது வந்து மத்தவங்க சொல்றதுல இருந்தோ மத்தவங்க கிட்ட இருக்க நல்லதுல இருந்தோ நம்ம கத்துக்கிறதா தான் இருக்கும். நீங்க சொன்னது அப்படியே காப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அது காப்பின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அது வந்து ஒரு இம்பாக்ட் தான் நான் சொல்லுவேன். மத்தவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயம் கத்துக்கிறதுல இருந்து தப்பே இல்லை, மத்தவங்க கிட்ட இருந்து கெட்ட விஷயம் தான் கத்துக்க கூடாது. சோ அடுத்து வந்து ஏப்ரல் ஜூன் இது 2 மாசத்துலயும் வந்து நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நிறைய பேர் நான் கிளியர் பண்ணலாம்னு கேட்டீங்க. நான் வந்து கிளியர் பண்ணல. நான் வந்து எவ்வளவு கொஸ்டின் போட்டிருந்தேன்னா 138 196 கொஸ்டினா 194 கொஸ்டினா ஓகே. நான் வந்து 138 கொஸ்டின் 194 போட்டிருந்தேன். நான் கிளியர் பண்ணல. 144 வந்து போட்டிருந்தவங்க எல்லாம் கிளியர் பண்ணிருக்கதா சொன்னாங்க குரூப் 1 மெயின்ஸ். ஆனா நான் இந்த இனிமேல் இருக்க டைம் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, நான் குரூப் 1 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் சுரேஷ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும். சரி நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எப்பயும் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டா நான் மெயின்ஸ் படிக்கிற கேட்டகரி. இந்த தடவை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்து ஃபுல் அட்டெம்ப்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மெயின்ஸோடது கிளியர் பண்ணிட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இனிமேல் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நான் ஒழுங்கா கரெக்டா படிச்சு டிஸ்கிரிப்டிவ் வந்து எழுதலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கேன். நீங்க யாராவது வந்து அந்த மாதிரி படிக்கிற ஐடியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நான் எப்படி கொண்டு போறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்னொன்னு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் 2023 ஆகஸ்ட்ல வந்து ஆல் இண்டியா ரேடியோ எக்ஸாம் எல்லாம் எழுதினேன். அது வந்து நான் போன வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து ஒரு ஃப்ளோல மறந்துட்டேன். அந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. இப்ப நம்ம குரூப் 2க்கு குரூப் 1க்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், குரூப் 4 எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம ஈஸியா போய் எப்படி எழுதிட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா அதுலயே வந்து நமக்கு ஃபில்அப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேஷ் டேஷ் அதுல மட்டும் ஆன்சர் ஃபில் பண்ணா போதும். ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன் ஒரு 2 கொஸ்டின், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சோட நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்ததுனால நான் அங்க அட்டன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோக்கு நம்ம அப்ளை பண்றோம்னா அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆல் இண்டியா ரேடியோட பிரான்ச் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது வந்து நமக்கு வாய்ஸ் டெஸ்ட் வச்சாங்க. வாய்ஸ் டெஸ்ட்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் நல்லா இருக்குதா, நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா உச்சரிக்கிறோமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே பார்த்தாங்க. நம்மளோட வாய்ஸ் வந்து கரெக்டா தெளிவா இருக்கா, நம்ம பேசுறது வந்து மத்தவங்களுக்கு புரியுதான்னு அந்த நம்ம ஆர்ஜே எல்லாம் ஒரு மைக் வச்சிருப்பாங்க, அந்த மைக்கு முன்னாடி எல்லாம் பேச சொல்லி வாய்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ பேனல்ல வந்து ஒரு 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம மாத்தி மாத்தி நம்ம கிட்ட வந்து ரேடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த மாதிரி வந்து ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் மீடியா பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூ நல்லா தான் போச்சு. ஆனா அந்த இன்டர்வியூல வந்து
நீ கண்டிப்பா குரூப் 2 பாஸ் பண்ணிடுவ. அப்புறம் உன்னை அனுப்பிச்சு விட்டு நாங்க இன்னொரு ஆள் மறுபடியும் தேடிட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. அதனால நாங்க வந்து இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறோம். உன்னோட ரிசல்ட் உன்னை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப அது வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். நான் 2023 அட்டன் பண்ணதுனால இப்ப 25ல வந்து மறுபடியும் கால்ஃபர் வந்துச்சு. ஆனா அது சென்னை பிரான்ச்சுக்கு தான் வந்துச்சு. இது வந்து பார்த்தேன் தான். நீங்க யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களோட ஏரியால வந்து இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ பிரான்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணுங்க. மாசத்துல வந்து 6 days தான் நம்மளோட ஷோ இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு ஷோ கொடுத்துருவாங்க. அந்த ஷோ மட்டும் நம்ம பண்ணா போதும். அப்புறம் வந்து ஒரு ஷோக்கு 1000 rupees என்னமோ பேமெண்ட் தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம்னு எல்லாம் விசாரிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவங்க வந்து இப்படி மூஞ்சி முன்னாடியே சொல்லி டாடா பை பை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து 1000 rupees தருவாங்க. நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு வோக்கல் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஹாபியா நீங்க வேணா இதை ட்ரை பண்ணலாம். பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து மணி சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஜாபுக்குலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம எப்படின்னா நியூஸ் வாசிக்க போறது எல்லாம் நமக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் அடுத்து வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் கால்ஃபர் வந்துச்சுன்னா நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ வந்து இந்த வீடியோ நான் ஏன் அதோட போடலைன்னா நான் வந்து இவ்வளவு மறுபடியும் பேசிட்டே இருந்தா உங்களுக்கு தூக்கம் வந்துருமோ இல்ல 25 நிமிஷம் பாக்குறதே பெருசு, இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் வேற யாராச்சும் பாப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து நான் 2 minutes எழுதினேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அவ்வளவு தூரம் பாப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச். எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்றீங்க. யாரோ 1 2 பேர் வந்து நெகட்டிவ் சொல்றதுக்காக வந்து நான் அப்செட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்து ஆன்லைன்ல இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தருவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவ் பர்சன் நம்மள சுத்தி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு இந்த ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படின்னா யாருமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட கூட இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து எனக்கு யாருமே இல்லை. எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். அந்த மாதிரி வந்து எனக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்குமே எனக்கு யாருமே வந்து இல்ல. ஏன்னா நான் ஸ்கூல்ல வந்து ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருப்பேன். அவங்க வந்து அவங்களோட கெரியர் growthக்காக வந்து அப்படியே நம்மள பாதியில அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்கூல்லயே நான் நல்லா பயங்கரமா நடிபட்டுட்டேனா. ஒருத்தவங்கள வந்து நம்பி நம்ம வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்து படிக்கலாம், நம்ம மேல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோர்ஸ் கிடைச்ச உடனே நம்மள வந்து பாதியில விட்டுட்டு போறதெல்லாம் என்னோட லைஃப்ல நடந்துச்சு. அப்பவே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஹார்ட் பிரேக் தான். ஏன்னா நம்ம இப்ப வந்து கொஞ்சம் டீனேஜ் தானே, அதனால நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா புரியாது. நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களோட லைஃப் வந்து அப்கிரேட் ஆகும்போது அவங்க வந்து நம்மள பாதியிலே விட்டுட்டு போறதெல்லாம் வந்து காமன் தான். இட்ஸ் அ காமன் திங். நான் அவங்கள இருந்து தப்பெல்லாம் சொல்லல. ஆனா எனக்கு வந்து அது கொஞ்சம் பாதிப்பா இருந்தது அந்த வயசுங்கிறதுனால. அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெருசா ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி யாரும் இருந்தது இல்ல. அதுக்கு அடுத்து நான் அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப 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 எனக்கு சப்போர்ட் பண்ற பர்சன்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணேன். அதுக்காகவே வந்து நான் இந்த என்ன சொல்றது, அதுக்காகவே நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்மளை போட்டு வறுத்தடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இது படிக்கிறதுக்கு வரும்போது வந்து கீர்த்திகான்னு சொல்லி ஒரு அக்கா, அந்த அக்காவே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அந்த அக்காவும் தான் போன மெயின்ஸ் ஒன்னா ஒரே இன்ஸ்டியூட்ல சேர்ந்தோம், ஒன்னா வந்து படிச்சோம், மாத்தி மாத்தி வந்து பேப்பர் எல்லாம் வந்து பார்த்துப்போம், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிப்போம். நான் அப்பெல்லாம் வந்து ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணுவேன். ஓகே நமக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது மாதிரி யாரும் இல்லாததுனால நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிஜமாவே ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணுவேன். பாரதின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். அவங்களோட டெஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுலாம் வந்து நல்ல பொறாம பிடிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அளவு நம்ம ஒன்றும் நெகட்டிவ் கம்யூனிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து நம்மளை விட அவங்க மார்க் அதிகமா எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருந்தாலுமே நம்ம வந்து ஷேர் பண்ணி படிச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தான் இப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுல தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடைச்சாங்க. அது நான் நிஜமாவே வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் பொறாமப்பட்டாங்கன்னா மீதி 8 பேரை வந்து நமக்கு ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க. அந்த ஒரு கம்யூனிட்டி எனக்கு அமைஞ்சதுனாலதான் நானுமே இப்ப வந்து ஆன்லைன் மூலியமா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம். கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கேட்கட்டும். இதை பார்த்து வந்து மறுபடியும் கீழே யாராவது நெகட்டிவா வந்து நீ எல்லாம் வந்து 2 இயர் கிளியர் பண்ணிருக்க, நீ எல்லாம் இவ்வளவு அட்வைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க பாக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இது தேவைப்படல, நீங்க பாக்கல, உங்களுக்கு இது பிடிக்கல. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்புட் கிடைச்சதுன்னா நீங்க அது உங்களோட ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நான் நினைக்கிறது. உங்க நீங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உங்க முன்னாடி வந்து நான் வந்து 2 A கிளியர் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி சீன் போடணுங்கிறதுல என்னோட நோக்கமே கிடையாது. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பார்ட் 2. உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். நான் வந்து
கொஞ்சம் டைம் கிடைக்க அப்பப்ப அது மாதிரி அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பிரச்சனைனா வந்து நாங்க வந்து இருக்க ஏரியா கொஞ்சம் சாந்தமான ஏரியாவே கிடையாது. அந்த சைலண்டான டைம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் வந்து இப்பயுமே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்குது. கண்டிப்பா எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை விட அதிகமா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நான் இப்பவே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து குரூப் 2 முடிச்சுட்டு எல்லாரும் வாங்க, நம்ம மெயின்ஸுக்கு கண்டிப்பா படிக்கலாம், ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம், டிஸ்கிரிப்டிவ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணிக்கலாம். நானுமே கத்துக்க வேண்டியது வந்து ஸ்பீடா எழுதுறதுதான், ஸ்பீடா எழுதுறதையும் கத்துக்கலாம். So, இவ்வளவு தூரம் நீங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து இந்த வீடியோல இருந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.